யூஎஸ்ஏ பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இஸ்ரேல் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இதை மொத்த பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏவா இருக்க முடியுமா? வாஷிங்டன் டிசி இந்த உலகத்தை ஆளணும், நிரந்தரமா ஆளணும் அப்படிங்கிற கனவெல்லாம் நிஜமாகுமா? இதுக்கு ஈரான் பெரிய தடையாக இருக்கக்கூடாது, ரைட்? சோ இதுல பிரச்சனை ஈரான் மட்டும் இல்ல, இது தொடர்ந்து சோ இதுக்குள்ள நியூக்ளியரும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா டச் பண்றது அப்படிங்கிறது கனவுல மட்டுமே தான் நடக்கும். சோ அதுக்காக வேண்டி தான் நியூக்ளியர்னு சொல்றாங்களே ஒழிய அந்த கட்டத்தை அவங்க தாண்டிட்டாங்க. இதுலயும் விசேஷமாக அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் உண்மையிலேயே தேவையாக இருந்திருந்தால் அந்த டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸே சொல்றாங்க. ஆனா வாஷிங்டன் டிசியும் இஸ்ரேலும் இதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸுக்கு மேல இஸ்ரேல், விசேஷமாக நெத்தனியாஹூ இதே தான் சொல்லி இருக்கிறாரு. ஸோ இதோட மீனிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், ஈரான் வந்துட்டு டாப் லெவல்லையோ அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஈரானுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது, கிரைசிஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது ஆல்டர்னேட்டிவா பெரிய ஒரு சக்சஸரா இன்றைக்கு பில்ட் ஆகி உலகத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெஸ்டால ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம், ரைட்? ஸோ இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்காவோட எக்கானமி எதை நம்பி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை நம்பி இருக்குது, ரைட்? ஸோ